சாமிக்கு குறை இருக்கா? ஒரு சில பேர் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோமப்பா, என்னன்னு தெரியல. என் தெய்வத்துக்கு எதுவும் குறை எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. என் சாமி என்னை பாதுகாக்க மாட்டுது. என் சாமி எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டுது அப்படின்னு ஒரு சில மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவு. அதெல்லாங்க, சாமிக்கு எதுவும் குறை இருக்கா அப்படின்னா, நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கோமா? நான் ஒரு வேண்டுதலை சாமிக்கு வைக்கிறேன். அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருக்கேன். ஒரு சில தெய்வங்கள்லாம் நான் நீ நான் உனக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறேன், ஆனால் நீ இதை எனக்கு இதை செஞ்சு விடுன்னு கேட்கும். அதை செஞ்சு கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல அந்த சாமி குறையா நின்றுக்கிறோம். அப்போ அந்த இடத்துல கோவக்குறி விழுகும். அதுதான், அதாவது என்னென்னா, நேர்த்திக்கடை வேண்டுதல் அதை நாம் சரியாக செலுத்தலை அப்படின்னா குறை இருக்குதுன்னு அர்த்தம். அதைத்தான் இன்றைக்கி நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, சாமிக்கு குறை இருக்குது. சரிங்க, இதே மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். என்னுடைய தெய்வத்துக்கு நான் ஒரு ஆயுதம் எடுத்து சாத்தணும்னு நான் வேண்டுதல் வச்சுருந்தேன். என்னுடைய தெய்வத்துக்கு நான் இது மாதிரி ஒரு சில உதவிகளை செய்யணும்னு, அல்லது நான் அந்த அக்னி சீட்டி எடுக்கணும், அல்லது நான் அந்த பூக்குழி இறங்கணும், இது மாதிரியான ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்குது. அதை நான் செய்யலை. அதை அப்படி செய்யாமல் நான் இருக்கிறதுனால எனக்கு எது மாதிரியான குறைபாடுகள் எனக்கு வரும் அப்படின்னா, எடுக்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்காது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, எதையுமே கஷ்டப்பட்டு அடைகிற மாதிரி இருக்கும். இலகுவாக எளிதாக நமக்கு எதுவுமே நடக்காது. எல்லாமே கஷ்டப்பட்டு இது நடந்துச்சு அப்படின்னா சாமியோட புரியுற மாதிரி சொல்றேனே. என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு, அது ஒரு குறை. என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், வர்ற பொண்ணெல்லாம் தட்டி போகுது, வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தட்டி போகுது, அது ஒரு குறை. உடம்பு சரியாகவே மாட்டுது, மருந்து மாத்திரை எவ்வளவோ பணம் தான் விரயமாகுது தவிர உடம்பு சரியாக மாட்டுது, அது ஒரு குறை. தொழிலில் நல்லா முன்னாடி நல்ல வியாபாரம் இருந்துச்சு, லாபம் இருந்துச்சு, இப்போ தொழிலில் லாபமே வரமாட்டுது, கை நஷ்டம் ஆகுது, அது ஒரு குறை. இது மாதிரி நிறைய இருக்கு. ஒரு சாமியோட குறை இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தெய்வ குறை இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தான் நீங்கள் இந்த பதிவு. அப்போ குறை இருந்துச்சு அப்படின்னா பேசுகிற தெய்வமும் பேசாது, நமக்கு நடக்க வேண்டிய நல்லதும் எல்லாமே நிப்பாட்டி வச்சிடும், தட்டி கொடுத்து நிற்கும். அதாவது ரொம்ப ஆக்ரோஷமான வீடு தேடி, என்ன உனக்கு என்ன எல்லாம் செஞ்சு கொடுத்தேன், என்ன நீ என்ன மறந்துட்டியா அப்படின்னு ஆக்ரோஷமாக வீடு தேடி வந்து கேட்குற சாமியெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்குங்க. ஒரு தெய்வத்தை வச்சு நான் போகிறேன், நான் இப்போ யாராலையும் விடுபட முடியல, அந்த சாமிகிட்ட போய் நான் கேட்குறேன், அந்த சாமியால் எனக்கு நான் விடுபட்டுட்டேன் அப்படின்னா, உன் உயிரை காத்து கொடுத்தேன், உன் பிள்ளைய காத்து கொடுத்தேன், உனக்கு வாரிசை கொடுத்தேன், உனக்கு இது மாதிரி உன்னுடைய மாங்கல்ய இந்த இத்தனையை கொடுத்தனே, நீ என்ன என்னைய கண்டுக்காம நிற்கிற அப்படின்னு என்ன ஒன்று சாமி கோம நின்றுக்கிறான். அதுதான் குறை. நிறைய காட்டும், நிறைய, அது எல்லாத்துலேயும் சோட காட்டும். அந்த சாமிக்கு செய்யாமல் நீங்கள் போய் வேற எந்த சாமிக்கு செய்ய முடியாது. ஒரு சாமிக்கு கடா வெட்டி உனக்கு விருந்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நேர்ந்துருக்கீங்க, அந்த சாமிக்கு நீங்கள் கொடுக்கலன்னு வைங்களேன், அதை விட்டுட்டு இன்னொரு சாமிக்கு போய் நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஆடு தலை ஆட்டாது, உத்தரவு கிடைக்காது. அதுவும் குலசாமிக்குன்னா சுத்தமாக கிடைக்காது. குலசாமியை போய் முதல்ல முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் என்கிட்ட வான்னு தான் எந்த தெய்வமும் எந்த இடமும் சொல்லும். அப்போ குறை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது எப்படி அப்படின்னா, அது நம்ம சாமியை நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தி நம்மளை அப்படியே நீ எனக்கு செய்யலைங்கிறதுனால நம்மளை புண்படுத்திடாது. நமக்கு எல்லாத்தையுமே ஒரு கால தாமதமாக்கி கொடுக்கும். குலதெய்வத்தோட பார்வையும் அல்லது மற்ற இது மாதிரி தெய்வங்களோட பார்வையும் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்போ இந்த சாமியோட குறை இருக்கா அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது மாதிரி உங்களை சுற்றி சுற்றி நடக்கிற பிரச்சனைகள், இத்தனை பிரச்சனைகள் நான் சொன்னேன்ல, இத்தனை பிரச்சனைகள் இருக்கா, உங்களுக்கு குறை எது இருக்கான்னு யோசிக்கணும். அதுக்காக இது என்னங்க, மனுஷ வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் யாருங்க இருக்கா? அந்த பிரச்சனை நீங்கள் சொல்கிற பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குமே. அப்போ எல்லாருக்கும் குறை இருக்குமா? நான் அதை சொல்ல வரலை. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு நாள் பரவாயில்ல, ஒரு மாதம் பரவாயில்ல, ஒரு வருஷம் பரவாயில்ல, 2 வருஷம் 3 வருஷம், ஒரு 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 ரொம்ப காலமாக அது அது கிடைக்கல, அதை அடைய முடியலை, அது சரியான ஒரு வரன் அமையலை, விருத்தி இல்லை, வாரிசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இருக்கும்.
1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் கூட இயல்பு, மனித வாழ்க்கையோட இயல்பு, அதை ஏத்துக்கலாம். 6 மாசத்துக்கு மேல, 1 வருஷத்துக்கு மேல, 2 வருஷத்துக்கு மேல போச்சுன்னா அந்த இடத்துல குறை இருக்கு அப்படிங்கிறது அதோட உள்ள அர்த்தம். இது மாதிரி உங்களுக்கு இருக்கா? உங்களை சுத்தி இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா? அதாவது தீராத பிரச்சனை, ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்க பிரச்சனை இருக்கா? சொத்து வர வேண்டிய சொத்து பல வருஷமா வரல, தள்ளி போகுது. இன்னைக்கு வரும் நாளைக்கு வருங்கிறாங்க, ஆனால் வரமாட்டுது. வர வேண்டிய வேலை பல வருஷமா வரல. பணத்தை கொடுத்து ஏமாந்து உட்காந்துருக்கேன், இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் ஆனால் வரமாட்டுது. இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நாம கண்டுக்கலாம். ஏதோ ஒரு குறை இருக்கப்பா, நம்ம சாமிக்கு குறை இருக்கு அப்படின்னு கண்டுக்கலாம். சரி, இதுதான் முதல் அறிகுறியே. மற்றபடி வேற சாமி பேசுறது ஒரு சில பேர்கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா, உனக்கு ஏன் நான் செய்யணும், போ, செய்ய முடியாது, நான் தான் பணக்காரன் ஆகிட்டேன், வசதி ஆகிட்டேன், கோடீஸ்வரன் ஆகிட்டேன், உனக்கு செய்யறதுல 4 பேருக்கு நான் நல்லதை செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவன்ட்ட அந்த சாமி வேகமா கோபத்தை காட்டேன். யாருக்கிட்ட எங்க அப்படின்னு கொடுத்த எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடும். ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருப்போம். பெரிய கோடீஸ்வரன் லட்சாதிபதி கோமநாடி ஆன கதெல்லாம் இப்படித்தாங்க இருக்கும். எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு ஆணவத்திலையும் அதிகாரத்திலையும் தெய்வத்தை மீறி செய்யற செயலால சாமி கோவப்பட்டு கொடுத்தது எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடும். அப்போ ஒன்றும் இல்லாம வீட்டில் உட்காந்துருக்கணும். அந்த ஆணவம் ஆதிக்கம் அகம்பாவம் காலத்துக்கு யாருக்கு இருக்கக்கூடாது? அறிவம் நண்பர்களுக்கு இருக்கக்கூடாதுங்க. சரி, சாமிக்கு குறை இருக்கா, இதை நீங்க இப்படி கண்டுபிடிக்கிற. சரி, குறைய இருக்குங்க, ஏதோ ஒரு குறை இருக்குங்க, நான் எப்படி தீர்க்கணும் அப்படின்னு அந்த குறையை கண்டுபிடிச்சு நீங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும். அந்த சாமிக்கு நான் செஞ்சதை சொன்னதை நான் செய்யணும் அப்படின்னு நீங்க போறீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தெய்வத்திட்ட மன்னிப்பு கேட்டு அந்த தெய்வத்துக்கு அபராத காணிக்கை செலுத்தணும். ஏதோ சரி, திடீர்னு எனக்கு ஒரு நாள் நான் கஷ்டப்படுறேன், அதனால நான் போறேன், நான் போய் செய்யறேன்னு போனா சாமி ஏத்துக்கிறோமா? உனக்கு இப்ப கூட உனக்கு ஏதோ மடியில பிரச்சனைனால பயந்து என்கிட்ட ஓடி வர்ற, நீ என்ன மன இன்பத்தோட நீ எனக்கு செய்யற, உனக்கு பிரச்சனை தாங்க முடியல, உன்னால சரி பண்ண மறுபடியும் நீ என்கிட்ட வந்திருக்க. இப்படித்தான் நான் போன தடவையும் உனக்கு செஞ்சேன், நீ என்னை கண்டுக்கல, இப்ப அதே மாதிரி வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வம் ஏத்துக்காது. போன உடனே சாஸ்தாங்கமா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு 21 உக்கிய கூட போட்டு ஒரு 101 ரூபா 501 ரூபா அல்லது 51 ரூபா வசதிக்கு ஏற்ப ஒரு அபராத காணிக்கையை கட்டி, ஐயா அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சு தெரியாமலும் நான் இதை செஞ்சுட்டேன், என்னைய மன்னிச்சு, என் பிள்ளை குட்டியெல்லாம் மன்னிச்சு இதை பரிபூரணமா நீ ஏத்துக்க அப்படின்னு சொன்னாதான் சாமி உங்களையே இறங்கி முகம் பார்க்க. அப்பதான் உங்களுக்கு நீங்க உடுக்கிற அந்த வேண்டுதலை பரிபூரணமா ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிட்ட கணம் அடுத்து எண்ணிக்கைங்க 48 மணி நேரமோ அல்லது 48 நாளோ சுத்தமா எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும். சத்தியமான உண்மை. தெய்வ குறை, சாமி குறை, குலதெய்வ குறை மட்டும் இருக்கக்கூடாதுங்க, இருக்கவே கூடாது. அது ஒரு கடை, தீராத கடை. அந்த கடை மேலும் மேலும் நம்மளை கஷ்டப்படுத்திடும். வேற யார்கிட்ட வாங்குற கடை, சாமிகிட்ட மட்டும் கடை வாங்கக்கூடாது, சாமிகிட்ட மட்டும் கடை இருக்கக்கூடாது. அந்த கடனை உடனே அடைச்சிடணும், உடனே தெய்வத்தை மகிழ்ச்சி படுத்திடணும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.